தலைமையில் இருக்கின்ற கேபினட் அமைச்சர் சந்திரசேகரன் தான் மேற்படி கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகின்றார். ஆனால் இவர் அர்ச்சுனாவை கட்டுப்படுத்த தவறுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்க? இல்லை, அர்ச்சுனாவை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அர்ஜுனா கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு அவருடைய மெண்டேட்டின்படி இருக்கின்றது. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நடந்து கொள்ள எதிர்வரும் காலங்களில் தவறினால் அவர் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும். எம்முடைய அந்த அமைதி, எம்முடைய நிதானம் இவற்றை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் தொடர்ந்து இவ்வாறு நடந்தாராக இருந்தால் அவருக்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்கிறீர் என்ற போர்வையில் அதிகாரிகளையும் ஒரு முறை தவறி நடக்கின்ற செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இதை நீங்க எப்படி பார்க்க? உண்மையில் அவர் அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்பதற்கு முதல் தன்னை நோக்கி கேள்விகளை கேட்க வேண்டும். அவரை இந்த சாவச்சேரி மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களுக்கு அவர் விசுவாசமாக நடக்கின்றாரா? அவர்களுக்கு விசுவாசமாக நடக்க முயற்சிக்கின்றாரா? அவர் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய கமெண்ட்ஸுகளை வச்சு தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவருடைய ஊழலுக்கு எதிரான குரலுக்காக கிடைத்த ஒரு பரிசு. அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் என்று தான் நான் சொல்வேன். அவர் அந்த சாவச்சேரி வைத்தியசாலைக்குள் செல்வதற்கு தடை எதுவும் இல்லை, அந்த வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கு தடை எதுவும் இல்லை, அதை முன்னேற்றுவதற்கு தடை இல்லை. ஆனால் இன்று அது நடந்திருக்கின்றதா? ஆகவே அந்த விடயமாக பார்க்கும்போது அர்ஜுனா தவறிழைக்கின்றார் என்று நான் சொல்வேன். சமூக ஆர்வலர்கள் சிலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அர்ச்சனாவின் பின்புலத்திலே என்பிபி அரசாங்கம் இருக்கின்றது. அதனால்தான் அர்ச்சனா இவ்வளவு ஆக்ரோஷமாக செயற்படுகின்றார், இவ்வளவு பிரச்சனையை கிளப்புகின்றார். தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காக என்பிபி பயன்படுத்துகின்ற ஒரு துரும்பு தான் அர்ச்சனா என்று சமூக ஆர்வலர் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். இதை நீங்க எப்படி பார்க்க? இல்லை, அவர் அவற்றை பின்புலமாக காட்டிக் கொள்வது என்பிபி அரசாங்கத்தை மட்டும் இல்லை, அவர் விடுதலை புலிகளையும் தன்னுடைய பின்புலமாக காட்டிக் கொண்டவர். உண்மையிலே விடுதலை புலிகளுக்கு வேலை செய்தவர்கள், விடுதலை புலிகளுக்காக பாடுபட்டவர்கள், விடுதலை புலிகளுக்காக மரணித்தவர்களின் குடும்பங்கள் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையில் அர்ஜுனா தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்கின்றார். தாயார் பியர் ஊற்றி கொடுப்பார் தன் குடிக்கிறதுக்கு என்று சொல்கிறார். இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருந்ததா? அப்படியானால் தகப்பனார் எப்படி மரணித்தார், அவருடைய மரணம் பற்றி அவர் சொல்ல தயாராக இருக்கின்றாரா? சிங்கள ஊடகத்துக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகத்துக்கு ஒரு கதையும் சொல்கின்றார். உண்மையில் அர்ஜுனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார். உண்மையில் அவர் குழப்பத்தின் பிரதிநிதியாக இருக்கிறாரே தவிர மக்களின் பிரதிநிதியாக இல்லை. உண்மையில் இந்த ஊடகங்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய நேரம் மிக விரைவில் வர இருக்கின்றது. அர்ஜுனன் ராமநாதா இன்றைக்கு என்பிபிக்கு பின்னால் ஒழிய முயற்சி செய்கின்றார். அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் ஒழிய முயற்சி செய்தார், தோல்வி அடைந்தார். இப்போது என்பிபிக்கு பின்னால் ஒழிய முயற்சி செய்திருக்கின்றார், அதிலும் தோல்வி அடைவார். உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பதவி நீங்கள் என்பிபி ஆதரவாளர் என்ற அடிப்படையிலும் உங்களுக்கு என்பிபி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சலுகை என்று ஒரு குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. உண்மையில் நான் ஒரு பொது சேவையாளன், அரசியல் ஈடுபாடுள்ளவன். என்னை கேட்டால் என்னை ஒரு அரசியல் கட்சி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த அளவுக்கு விமர்சனங்கள் என் மீது இருக்கின்றன. அந்த விமர்சனங்களை தாண்டி நான் கடந்த காலத்தில் இந்த ஆராய்ச்சி துறையில், அதாவது நான் விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் நான் செய்த வேலைகளை சொல்வதை உங்களுக்கு தனியான ஒரு பத்திரிகை சந்திப்பை நான் செய்ய வேண்டி இருக்கும். பொருத்தமாக இருக்காது இந்த இடம். அர்ச்சுனாமாதி கதைப்பது என்றால் இந்த இடத்தில் நான் அதை கதைக்கலாம். ஆனால் நீங்கள் என்னுடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தனியே ஒரு கட்சிக்குரிய ஆளாக செயல்பட்டு இருக்கவில்லை. இந்த அபிவிருத்தி சார்ந்து செயல்பட்டு என்னுடைய ஆழமான இந்த அறிவை பார்த்து அவர்கள் இந்த பதவியை தந்தார்கள். நான் கோரிக்கை விடவும் இல்லை. அர்ஜுனா கூறுவது போல் நான் எந்த ஜேவிபி சார்ந்த தொழிற்சங்கத்திலும் இல்லை.